அசோகர் படை தளபதியோட வெளியில நடந்து வந்துட்டு இருக்கார், நகர்வலம் வந்துட்டு இருக்காரு நாட்டை சுத்தி. அப்போ ஒரு ஞானி நடந்து வரார். அந்த ஞானிய பார்த்தோடனே அசோகர் போய் அவரை பணிவா அவர் பாதத்துல விழுந்து வணங்கி ஏந்திருக்கிறார். இது அந்த தளபதி அமைச்சர்கள் இவங்க எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு அமைச்சருக்கு ரொம்ப கோபம் வருது. அவர் அரசர்கிட்ட கேட்கிறாரு, அரசர் நீங்க எவ்வளவு பெரிய அரசர், இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆளக்கூடியவர், எத்தனை பேர் உங்களுக்காக இது பண்றாங்க, எவ்வளவு இதா இருக்காங்க, நீங்க போய் இப்படி இன்னும் ஒரு ஞானி காலில விழலாமா அப்படின்னு, அதாவது ஒரு சன்னியாசி காலில விழலாமா அப்படின்னு கேக்குறாரு. அரசர் இதுக்கு பதில் சொல்லாம வா அரண்மனையில போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு போறாரு. அப்போ அமைச்சர் கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வேலை தரேன், அதை நீ செய் அப்படின்னு. சொல்லுங்க அரசி அப்படின்றார். அசோகர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு 3 தலை வேணும், அதை கொண்டுட்டு வா அப்படிங்கிறார். என்ன அப்படின்னா, ஒண்ணு சிங்கம் தலை, இன்னொன்னு யானை தலை, 3வது மனித தலை, இது 3ம் எனக்கு வேணும் அப்படின்னு. அமைச்சருக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அரசே, நான் கேட்டதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் ஒண்ணுமே தெரியலையே. இல்ல நீ முதல்ல கொண்டுட்டு வா, உனக்கான பதில நான் சொல்றேன் அப்படின்னு. சரின்னு இவரும் போறாரு. சிங்கம் தலையும் யானை தலையும் ஈஸியா கிடைச்சிடும். ஆனா மனித தலை ரொம்ப நேரம் தேடி தேடி யோசனைக்கு அப்புறம் புதைச்சி இருக்கிற ஒரு மனிதனோட தலையை வெட்டி எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு அரசர்கிட்ட காமிக்கிறார். சரி எடுத்துட்டு வந்துட்டியா, இதை எடுத்துட்டு போய் வித்துட்டு வா அப்படிங்கிறார். இவரு அமைச்சர் ஒன்னும் சொல்லல, அரச கட்டளையாச்சே, சரி நீ எடுத்துட்டு போறாரு. யானை தலையை வாங்கிக்கிறாங்க, ஏன்னா தந்தம் இருக்கு அப்படிங்கிறதுனால யானை தலையை வாங்கிக்கிறாங்க. இன்னொருத்தர் சிங்கம் தலைய நான் குடம் போட்டு வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கிக்கிறாரு. மனித தலையை யாருமே யார் வாங்குவா? மனிதனுக்கு உடலில் உயிர் இருக்கும் மட்டும்தான் அந்த மனிதனுடைய மதிப்பு இல்லையா? அப்போ அவர் என்ன செய்யறாரு, என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ரொம்ப நேரம் பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாரு. அரசர்கிட்ட சொல்றாரு, அரசே 2 தலையை வித்துட்டேன், ஆனா மிருகங்களோட தலை விலை போயிடுச்சு, மனிதனோட தலை விலை போகல, அதனால இருந்த இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அசோகர் கேக்குறாரு ரொம்ப அழகா, மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட மனிதன் இறந்து விட்டால் மனிதனுக்கு கிடையாது, மனித தலைக்கு கிடையாது. அப்போ நாம் ஏன் ஒரு ஞானி காலில் விழுந்து வணங்க கூடாது? நாம் ஏன் பணிவாக வாழக்கூடாது? எத்தனை பெரிய ராஜ்யத்தை ஆண்டாலும் பணிவு என்பது மனிதனுக்கு இருந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் எத்தனை உயர்வாக வேணாலும் செல்ல முடியும் இல்லையா? அததான் அசோகர் ரொம்ப சிறப்பா